தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எந்த போருமே நல்லது இல்லைங்கிறது வேற விஷயம். இப்போ இவர் பேசி ரஷ்யா உக்ரைன் வார் நின்றுச்சா? 2 பேரோடையும் பேசினேன்னாரு. உக்ரைனில் இருக்கிறவனை பார்த்து நீ எதுக்கு டிஷர்ட்டை போட்டு உட்காந்துருக்க, அந்த அந்த நாட்டினுடைய தலைவனை வந்து கேட்குறாரு, நீ எதுக்கு டிஷர்ட்டை போட்டு உட்காந்துருக்க, என்ன ஆங்கிலம் பேசுகிற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். ஆனால் அது அங்கேருந்து தள்ளி 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 போய் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்குது. இப்போ இதை யாருமே தடுக்க முடியாது. தடுக்கணும்னு நினச்சா ஈரான் தலைவரும் இஸ்ரேல் தலைவரும் முடிவு பண்ணால் தடுக்கலாம். வேறு எதுவுமே வாய்ப்புகளே இல்லை. இதில் ஐநா சபையும் உள்ளே வர முடியாது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நமக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்குது. அங்கே போய் இந்த மாதிரி ஒரு வாரை தூண்டி விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, A7 அனுப்புவேன், G7 அனுப்புவேன்லாம் உளறிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? உனக்கு என்ன வேலை? உன் நாட்டு கடனில் இருக்குது, பெரிய பணக்கார நாடு இல்லைன்னு சொல்லலை, கடனில் இருக்குது. அதை போய் முதல்ல பார்க்குற வேலையை பண்ண வேண்டியதான். அது தீவிரவாத நாடு, தீவிரவாதங்கள் இருக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்துல வேற என்ன நடக்கும்? யார் வந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ட்ரம்ப் இன்னும் கொஞ்சம் ஊதி பெரிதாக்குவார். அவர் அப்படியே கருணாநிதி ஐயா மாதிரி பெருசாக்கி விட்டுட்டு ஜெயிச்ச உடனே பக்கத்தில் வந்து நின்றுப்பார், நான் தான் காரணம் அப்படின்னு. தோத்த உடனே ஓடி போயிடுவார். இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடியவர் தான். அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடுகளினுடைய பிரச்சனையே இதுதான். எங்கிட்ட என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நக்கலை விடுறது, ஒரு வார்த்தையை விடுறது, உடனே போருன்னு சொல்கிறதுங்கிறது முட்டாள்தனம். இப்போ இந்த என்டையர் அழிவுக்கு ஏதாவது பயன் இருக்கா? இதை திரும்பி சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ரொம்ப அற்புதமாக நடந்தது. முருகர் அறுபடை வீட்டோடு வந்தார், ஆசீர்வாதம் பண்ணார். சூரசம்மானம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பட் ஏற்பட்டால் பண்ணுவார். கொஞ்சம் உலக செய்திகள் கிட்ட வரலாம். இஸ்ரேல் ஈரான் போர் கிட்டத்தட்ட 12 நாட்களாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று கொஞ்சம் உக்கிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ட்ரம்ப் போர் முடிவை அறிவித்ததுக்கு அப்புறமும் ஈரான்டேந்து எந்த விதமான பதிலும் வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எப்படி சார் பார்க்கறது? ட்ரம்ப் யார் போர் முடிவை அறிவிக்கிறதுக்கு? போரை தூண்டுறதே அவங்க தானே. ஐயா, இந்த அமெரிக்கா விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா நெல்சன் காலத்திலேருந்து இந்த ஈரானை முடிஞ்ச அளவுக்கு தொல்லை பண்ணி சிரமம் கொடுத்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஒரு 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 ரூட்டில் நான் போயிட்டேன் அப்படின்னா இந்த வாத்தியார் இப்படி தான் இருப்பார், இவர் இப்படி டீல் பண்ணிட்டா நல்லதுன்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே வக்கரமாக நடந்துப்பாங்க, உக்கிரமாக நடந்துப்பாங்க, மாற்றி பேசுவாங்க, திடீர்னு பீஸ் பேசுவாங்க. வாரே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்தார் ட்ரம்ப்பு. தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. எந்த போருமே நல்லது இல்லைங்கிறது வேற விஷயம். இப்போ இவர் பேசி ரஷ்யா உக்ரைன் வார் நின்றுச்சா? 2 பேரோடையும் பேசினேன்னாரு. உக்ரைனில் இருக்கிறவனை பார்த்து நீ எதுக்கு டிஷர்ட்டை போட்டு உட்காந்துருக்க, அந்த அந்த நாட்டினுடைய தலைவனை வந்து கேட்குறாரு, நீ எதுக்கு டிஷர்ட்டை போட்டு உட்காந்துருக்க, என்ன ஆங்கிலம் பேசுகிற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். போர் முடிஞ்சுதா? வாய்ப்பே இல்லை. போரை தொடங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எல்லா விதம் உசுபேத்துறதுக்குன்னு நிறைய கும்பல் இருப்பாங்க. இந்த அணு ஆயுதங்களெல்லாம் விற்கிறதுக்குன்னு ஒரு பெரிய, இப்போ நீங்கள் சாராய அதிபர்கள் இருக்கிற மாதிரி உலகத்தில் அணு ஆயுத அதிபர்கள் இருக்காங்க. ஏதோ ஒன்று பண்ணி உங்களை தூண்டி விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான நாச வேலைகளையும் பண்ணுவாங்க. காசாவில் ஹமாஸ் கை வச்சதுலேருந்து இந்த தவறுகள் வர ஆரம்பிச்சது. அப்போவே சொன்னோம் இது அடக்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு சொன்னோம். ஆனால் அது அங்கேருந்து தள்ளி 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 போய் இப்போ இந்த அளவுக்கு நிற்குது. இப்போ இதை யாருமே தடுக்க முடியாது. தடுக்கணும்னு நினச்சா ஈரான் தலைவரும் இஸ்ரேல் தலைவரும் முடிவு பண்ணால் தடுக்கலாம். வேறு எதுவுமே வாய்ப்புகளே இல்லை. இதில் ஐநா சபையும் உள்ளே வர முடியாது. ட்ரம்ப்புக்கு இதில் என்ன வேலை? அப்புறம் ஏன் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு? அமெரிக்காவுடைய எல்லா ஜனாதிபதிகளும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஒபாமாவுக்கு பீஸ் ப்ரைஸ் கொடுத்தாங்க பாருங்கள், நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்தாங்க பாருங்கள். அதுலேருந்து வர்றவனுக்கெல்லாம் அதில் மேலே ஒரு ஆசை, அமெரிக்க ஜனாதிபதி ஆகிட்டா பீஸ் ப்ரைஸ் வாங்கிடலான்ட்டு. ட்ரம்ப்புக்கு எப்படி கொடுப்பாங்க? ஒரு 15 நிமிஷம் பேசினாலே அமைதியாக பேச மாட்டார். 2வது நிமிஷம், 6வது நிமிஷம், 8வது நிமிஷம் கருணாநிதி ஐயா மாதிரி மாறி, அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா மாதிரி அப்புறம் உதயநிதி மாதிரி மாறி, திருப்பி கருணாநிதி மாதிரி கடைசியாக மோடி மாதிரி கிளம்பி போவார். இப்படி தான் அவருடைய பேச்சே இருக்கும்.
இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டு அவர் வேலையை பண்ணுறது தேவையில்லாமல் பாகிஸ்தானை கூப்பிட்டு சோத்தை போட்டுட்டு அந்த 2 நாடுகள் முடிவு பண்ணணும். அது சண்டை போடுறதுங்கிறது வந்து எதுக்காகவும் இல்லை, இன்னும் பச்சையாக சொல்கிறதா இருந்தால் எதுக்காகவும் இல்லை, எதை நிரூபிப்பதற்காகவும் 2 பேரும் சண்டை போடலை. அண்டு ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நமக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்குது. அங்கே போய் இந்த மாதிரி ஒரு வாரை தூண்டி விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, A7 அனுப்புவேன், G7 அனுப்புவேன்லாம் உளறிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? உனக்கு என்ன வேலை? உன் நாட்டு கடனில் இருக்குது, பெரிய பணக்கார நாடு இல்லைன்னு சொல்லலை, கடனில் இருக்குது, அதை போய் முதல்ல பார்க்குற வேலையை பண்ண வேண்டியதானே. இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது வந்து இந்த போர் பல ஆண்டுகளுக்கு நீடித்து மத்திய கிழக்கு பகுதி முழுமையாக அழியும் நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. அப்படித்தான் ஆகணும் தவறாக நடந்ததுன்னா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இது வந்து இந்தியாவும் சரி மற்ற நாடுகளும் சரி முறையாக பேசி தடுக்க நினைக்கும். காரணம் என்னென்னா, இந்த போர் அதிகமாக போகிறதுனால நமக்கு வர வேண்டிய பெட்ரோல் அண்டு மற்ற கேஸ் இருக்குது இல்லையா, அது வந்து தடைப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே போச்சுன்னா அங்கே இந்தியா மாதிரியான தேசங்கள் கூடி பேசுகின்ற வாய்ப்பு வரும். அப்போ இதனுடைய எண்டு தான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டுங்கிறது நாம் தாங்க தூரத்தில் இருக்கணும். இப்போ திமுகவை ஏன் தவிர்க்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, திமுகங்கிறது பிரிவினைவாதத்துக்கு தான் போகும். அந்த மாதிரி சாராயத்தை ஏன் தவிர்க்கணும்னு சொன்னால் சாராயம் கேவலப்படுத்த தான் செய்யும். அதே மாதிரி தான் போருங்கிறதுனால மூலமாக நீங்கள் என்ன நிரூபிக்க போகிறீங்க? நீங்கள் பெரிய ராஜான்னு நிரூபிக்க போகிறீங்களா? உங்களை கொல்லணும்னா ஒரு மைக்கா பழான்னு வச்சு உங்களை கொண்டு விட்டு போயிட்டே இருக்கலாமே. ஸோ இது மாதிரியான அணுகுமுறையை முதல்ல தவிர்க்கணும். போர் இல்லாத தேசம்தான் நல்லது. இல்லைன்னா நம்ம இந்தியா மாதிரி தெளிவாக கண்ட்ரோல் இருக்கணும். ஒரு தியானம் செய்கிற ரிஷிக்கு எப்படி ஒரு கண்ட்ரோல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் மோடிக்கிட்டு இருந்தது. ஆப்ரேஷன் சிந்தூர்னாரு, தட்டினாரு, அவங்க திருப்பி பொம்மையை அனுப்பிச்சாங்க, ஒரே தட்டினாரு, அண்ணன் காலை விழுந்துட்டா மேட்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே சீண்டலை செதறலை. அப்படித்தான் இருக்கணும். இதில் நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஓகே, இன்னொரு விஷயம் வந்து இப்போ வரைக்குமே இஸ்ரேலுடான போர் நிறுத்தம் அமலுக்கு வரவில்லை அப்படிங்கிறது தான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, யாராவது எதையாவது பேசினா அது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர முடியாது. போர் நிற்கலைங்கிறது தெளிவாக தெரிஞ்ச விஷயம். அமெரிக்கா தேவையில்லாமல் இதுக்குள்ளே வந்ததுங்கிறது என்னோட அபிப்பிராயம். இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த மத்திய வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து ஏதாவது ஒரு சிட்டிங் உட்காந்தா தான் செட் ஆகும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்ல வாய்ப்பு வரும். ஏன்னா ஒரு வாரத்தில் மற்றவங்களுக்கு பாதிப்பு வரும். இப்போ அமெரிக்கா காப்பாற்ற வேண்டிய அவசியம் அதுக்கு கடன் கொடுத்த நாடுகளுக்கெல்லாம் இருக்குது. அமெரிக்காவை முடிஞ்சிச்சுன்னா அத்தனை கிட்டத்தட்ட ஒரு 120 நாடுக்கு மேலே திவால் ஆகிடும். அந்த மாதிரி வெஸ்ட் ஏஷியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னால் அதனால் பாதிக்கப்படுகின்ற நாடுகள் கண்டிப்பாக உட்காந்து பேசி தான் ஆகணும். இப்போ அமெரிக்கா இதுக்குள்ளே வந்து பேசுறதுக்கு உண்டான அந்த பீஸ் அப்படிங்கிற காரணம் மட்டும்தான் இருக்கா, இல்லை பின்னணியில் வேற இல்லைங்க? அமெரிக்கா தொன்று இதே தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் நெல்சன் எப்போ சொல்கிறேன், இந்திரா காந்தி காலம் நெல்சனுங்கிறது அப்போலேருந்து இதே வேலை தான் அவங்களோடது. தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது, தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறது, தலையிட கூப்பிடுறாங்களோ இல்லையோ அந்த இடத்துல உள்ளே வந்து மொய் வச்சுட்டு போகிறது, இந்த வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத ஒரு விஷயம். அவர் பார்க்க வேண்டிய வேலையே அதிகமாக இருக்குது. பட் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஈரான் இஸ்ரேல் வாருங்கிறது தொடங்கிருச்சு. இவர் வந்து நான் தான் தாதான்னு காட்டுறதுக்காக வந்தார். அது தேவையில்லாத ஒரு வேலை. இந்தியாவுக்கு இருந்த பக்குவம் ஈரானுக்கு இருக்கும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க? அது தீவிரவாத நாடு, தீவிரவாதங்கள் இருக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்துல வேற என்ன நடக்கும்? ஓகே, நமக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றீங்க, வரக்கூடாது. அதற்கு நம்மளுடைய நடவடிக்கை இல்ல முடிவுகள் இல்ல ஒண்ணு வந்து நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக்குங்கிறது வந்து தெளிவான ஸ்டாக்கு. ரெண்டாவது வந்து நமக்கு வரக்கூடிய இதை பொறுத்த வரைக்கும் ருஷ்யாலேருந்து வர்றதா இருக்கட்டும், வெஸ்ட் ஏஷியாலேருந்து நமக்கு பிரதானமான சோர்சஸ் வருது. அது கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் அதுக்கு முன்னாடியே தலையிடும்னு நான் சொல்கிறேன். வெஸ்ட் ஏசியா சம்பந்தப்பட்ட நாடுகள் எல்லாமே பேச தொடங்கும்னு நான் சொல்கிறேன். ஈரான் வந்து அமெரிக்காவையும் தாக்குதல் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் இப்போ கேட்டால் நான் பதில் சொல்லித்தானே ஆகணும். இப்போ சும்மா வந்து உட்கார்ந்தாரு விஜயகுமார், மற்றவங்களாம் வந்து உட்கார்ந்தாரு. போகும்போது என்னங்க இந்த மாநாட்டுக்கு வந்தீங்களே, எப்படி இருந்தீங்கன்னு கேட்டோம். உடனே ஒரு ஊபி கேட்குறான், ஐயா உங்களை வந்து திராவிட ஒழிப்பேன்றாரு, உங்களையும் ஒழிச்சிருவாரான்றான். அப்போ அவர் என்ன பதில் சொல்லுவார்? கேட்குறவனுக்கு தானே அறிவு வேணும். ஸோ அப்படி இருக்கிற போது இந்த இஸ்ரேல் ஈரான் போர் அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாருக்குமே பாதிப்பு இல்லைங்க, எல்லாருக்குமே பாதிப்பு வரும். 2 நாடுகளுக்கும் பாதிப்பு வரும். இதெல்லாம் பொருளாதாரத்தை பின்தங்கி கொண்டு போயிடும். கிட்டத்தட்ட 10 வருஷம் பின்தங்கி கொண்டு போயிடும். எங்கிட்ட அது இருக்குது இது இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் செலவு பண்ண முடியாது. அமெரிக்காவுக்கு தன்னுடைய வீர தீர செயல்களெல்லாம் காட்டுறதுக்கான வேலை வரும். அல்டிமேட்டாக இது ஒரு தக் லைஃபாக மாறும்.
உண்மையை சொன்னான். ஆனால் இப்போ வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு நீடித்தால் கூட கண்டிப்பாக வந்து இந்த சமூக பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கத்தான் செய்யும். ஆல்ரெடி 12 நாள் வந்தாச்சு, இன்னும் ஒரு வாரம் அப்படிங்கிறது இன்னும் காலத்தை இல்லைங்க, நீங்கள் ஒன்று பாருங்கள், தொடங்கிறது ரொம்ப, அதாவது இப்போ 50 வருடமாக திமுக ஓட்டு போட்டுட்ருக்கோம் அல்லது அதிமுக ஓட்டு போட்டுட்ருக்கோன்னா தொடங்கிறது ரொம்ப ஈஸி. காங்கிரஸ் மேலே இருந்த கோபத்தில் நீங்கள் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. ஆனால் நிறுத்துவது ரொம்ப கஷ்டம். எதையுமே இந்த மாதிரி வன்முறையை, கயமையை, ஏமாற்று வித்தையை, போதை பழக்கத்தை, தவறான செய்கைகளை, இதிலேருந்து நீங்கள் வெளில வர்றதுங்கிறது எப்போதுமே கஷ்டம். அதனால தான் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் சொல்கிறது. அமெரிக்கா மாதிரியான நாடுகளால் இதுதான் பெரிய பிரச்சனை. ஓகே, இப்போ அமெரிக்கா இதுக்குள்ள வந்ததுனால எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போறதில்ல அப்படிங்கிறது தான் சொல்ல. போர் நிறுத்தத்தில் எந்த மாற்றமும் வரப்போறதில்லை. ஏன்னா அவங்க முறையை எதையுமே பேசலை. முறையே எதுவும் பேசாமல் உதார விடுற வேலையை தான் அவங்க. இவர் ட்ரம்ப் தான் நீங்கள் நினைக்காதீங்க. யார் வந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ட்ரம்ப் இன்னும் கொஞ்சம் ஊதி பெரிதாக்குவார். அவர் அப்படியே கருணாநிதி ஐயா மாதிரி பெருசாக்கி விட்டுட்டு ஜெயிச்ச உடனே பக்கத்தில் வந்து நின்றுப்பார், நான் தான் காரணம் அப்படின்னு. தோத்த உடனே ஓடி போயிடுவார். இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடியவர் தான். அப்போ அது விளம்பரத்திற்காக பண்ணக்கூடிய அவங்க 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 இருக்கிற வசதி அப்படிப்பட்டது, அந்த உயரம் அப்படிப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய 2வது 3வது 4வது எக்கானமிக்கு கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக இருக்காங்க. நம்மளை விட 10 மடங்கு அதிகமான ஒரு எக்கானமியில் இருக்காங்க. நம்ம இதையே இப்போ ஒழுங்காக ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி இந்த நாட்டை செழிப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறதே நம்ம பெரிய விஷயமா பார்க்குறோம். இதை விட 10 மடங்கு அப்படின்னா அது எப்படி பார்க்கப்படும்ன்றது வேணும் இல்லையா? இதில் யுஎஸ்எஸ்ஆர் பிரிஞ்சது ஒரு பெரிய சௌரியமாக போச்சு அவங்களுக்கு. சீனாவுடைய எதேச்சாரிகாரம் அவங்களுக்கு ஒரு பெரிய சௌரியமாக போச்சு. ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறதுக்கு வசதி ஆகி போச்சு. இது எல்லாமே அமெரிக்கா கிடைச்ச ஒரு கொடை. பிரச்சனை என்னென்னா அது ஒரு கடன்கார நாடுங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்சதுனா தான் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. அப்போ இதற்கு முடிவு அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் இந்தியாவே கொடுப்பதற்கு, இந்தியா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் வரும். அதை வந்து நான் எவ்வளோ பெரிய தாதா அப்படிங்கிற மாதிரி பண்ணவே பண்ணாது. இந்தியா எது பண்ணாலும் அண்டர் கரண்ட்டில் பண்ணி முடிச்சுட்டு தான் அவங்க 2 பேர் பேசி முடிவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் கொண்டு வரும். இஸ்ரேலும் ஈரான் அவங்க தான் ஏதோ ஒரு விதத்தில் அதை முடிச்சுக்கணும். இதுவாக போய் தானே உட்காந்துட்டு வாங்க எனக்கு மாலை போடுங்க, நான் தான் மத்தியஸ்தம், நீங்கள் 2 பேரும் பேசுங்க, இந்த கதையெல்லாம் இந்தியா பண்ணவே பண்ணாது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்க்கும்போது அந்த போர் நிறுத்தத்திற்கு உண்டான அறிகுறி 2 நாடுகள்கிட்டமே தென்படலையே. இல்லைங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், தொடங்கிறது மட்டும்தான் மக்களுடைய எழுச்சினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த அணு ஆயுதம் வச்சிருக்கிறவங்களுடைய சூழ்ச்சினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. தொடங்கினதுக்கு அப்புறம் நிறுத்துறதுங்கிறது உண்மையை சொன்னால் யாராலையும் முடியாது. அதுவாக அடங்கிறதுங்கிறது தான் நடக்கும். அதுவாக அடங்கிறது தான் நடக்கும். நம்ம 2 நாள் நடந்த விஷயத்துக்குள்ளேயே காஷ்மீரில் 2 நாள் தானே அந்த விஷயம் நடந்தது. அவங்க நாம் தாக்கினோம், அவங்கக்கிட்டேருந்து எதிர்மனு வந்ததுங்கிறது. அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு இவங்க நிறுத்திட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் 8 மணிக்கு ஒரு பிரச்சனை திரும்பி காஷ்மீரில் வந்ததா இல்லையா? யாரால் அதை தடுக்க முடியும்? 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நீ சொல்லிட்டாலும் ஏதோ ஒரு ஸ்லீப்பர் செல்லு எங்கேயோ ஒரு வேலையை செஞ்சுட்டான், விட்டுட்டேன், கிளம்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த பக்குவம் வேணும். இஸ்ரேலுடனான சண்டையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் அறிவிச்சிருக்கு. இப்போ போர் நிறுத்தியாச்சு, வந்துடும். நான் தான் திரும்பவும் சொல்கிறேனே, இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் தூண்டப்படுவதனால வர்ற ஒரு சாதாரணமான விஷயம். ஒப்பீட்டுக்காக சொல்லாட்டியும் உங்களுக்கு டக்குன்னு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு மடமை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரானது இந்து மதம்ங்கிறதுக்காக சொல்லுவாங்க. பெண்களுக்கு ஒரு மாத விளக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள தனியாக படுக்க வைப்பாங்க. தனியாக படுக்க வச்சு அங்கே துணி போட்டு மூடுவாங்க. இது எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் அவங்களுக்கு இருக்கிற வழியில் ரொம்ப, அதாவது நானும் நீங்களும் யோசிக்க முடியாத வழி. அது விளையாட்டுக்கான விஷயம் இல்லை மாத விளக்குங்கிறது. அந்த வெளியில் டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க இளையவங்க இவங்களுக்கு அது புண்படுற மாதிரி ஆகிடும். ஒரு கண்ணதாசனுடைய பிறந்த தினம் இன்னைக்கு, அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், சொல்லென்றும் பொருள் என்றும் சுவை என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை எதுவும் இல்லைன்னுவான். சொல்லாத சொல்லுக்கு விலை இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? சொல்லுகின்ற ஒரு சொல்லுக்கும் விலை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த அந்த விஷயத்தை ஏன் அப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, அந்த பெண் தீட்டுங்கிறதுனாலையோ அந்த 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 ரத்தம் போகுவதுங்கிறது ஒரு அருவருக்கத்தக்க விஷயங்கிறதுனாலையோ கிடையாது, தெரியுமா? அது எதற்கு அங்கே வைத்திருக்கிறாங்க பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த வழியில் அந்த பொண்ணு ஒரு வார்த்தையை டக்குன்னு சொல்லிடுச்சுன்னா அது பெரிய அளவில் தப்பாயிடும்.
இந்த அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடுகளினுடைய பிரச்சனையே இதுதான். எங்கிட்ட என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நக்கலை விடுறது, ஒரு வார்த்தையை விடுறது, உடனே போருன்னு சொல்கிறதுங்கிறது முட்டாள்தனம். இப்போ இந்த என்டையர் அழிவுக்கு ஏதாவது பயன் இருக்கா? இதை திரும்பி சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? பாகிஸ்தானை கீழே காலில் விழ வைக்கிறதுக்கு இந்தியா எத்தனையோ வழிகளை பண்ணியிருக்கலாம் இல்லையா? பண்ணலையே. ஏன்? அங்கே யாராவது ஒரு சிவிலியனுக்கு தப்பு நடந்ததுன்னு சொன்னால் அவன் அடுத்த வேலையை செய்ய தொடங்குவான். நம்ம நாட்டில் எடுக்கிற ஒரு முடிவுக்கும் ஒரு நியாயம் இருக்குது. இன்றைக்கி அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறது 2 விதத்துலேயும், போர் நிறுத்தத்துலேயும் சரி, அந்த மாத விடாய் வருகின்ற அந்த சூழ்நிலையிலும் சரி. ரெண்டாவது நாம் என்னதான் சுத்தமாக இருந்தாலும் அந்த இடங்களின் மூலமாக புரான் மற்றது வந்துருங்கிறதெல்லாம் அவங்க அன்றைக்கே யோசித்தாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கரண்ட்டு கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை மாதிரி 24/7 லைட்டை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிற காலம் இல்லை. அது கரெக்டாக யோசித்தாங்க. ஸோ எந்த ஒரு முடிவையும் நம்ம முன்னோர்கள் செய்ததுக்கு பின்னாடி இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த விஷயங்களும் கூட. தேவையில்லாத போருங்கிறது நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று தான். அந்த சாவை திருப்பி நீங்கள் சரியாக பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.